இந்த அழகிய குரல்களில் பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மிக்க நன்றி மாணவர்களே. உங்களுக்கு சாப்பிட எது பிடிக்கும்? இது என்ன கேள்வி? எனக்கு சாப்பிடுவதற்கு எல்லாம் பிடிக்கும். பறக்கிறது, நீந்துறது, ஓடுறது, பாய்கிறது, காய்க்கிறது எல்லாம் சாப்பிடுவோம். வீட்டில் சமைத்ததை சாப்பிடுவது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ஆனால் வீட்டில் சமைத்தது தானே நல்ல சாப்பாடு. அது ஏன் விதைக்கிறாள்? உடம்புக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையானது. எப்ப பாரு ஒரே சாப்பாடு, இட்லி அல்லது சோறு, அதை விட்டால் பொங்கல். இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதனால வெளியில போனால் பீட்சா, பர்கர் என்று விதம் விதமா சாப்பிடலாம். உணவே மருந்து என்பது தமிழர்களின் தாரக மந்திரம். அப்படிப்பட்ட இந்த உணவு முறைகள் கடந்த காலங்களில் இருந்து இப்பொழுது மாறி வருகிறது. நமது நீலாம்பிகை வகுப்பு மாணவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முற்கால உணவு முறைகளையும் நவீன கால உணவு முறைகளையும் ஒப்பிட்டு ஒரு அழகான நடிப்புடன் கூடிய நடனத்தை மேடையேற்ற வருகிறார்கள். இங்கே உங்கள் கைத்தட்டலால் அவர்களை உற்சாகம். இந்த போறப்புத்தான் எல்லாரும் சித்து சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மன உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட 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 அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மன உலகம் முழுவதும் கருத்துது. சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் பம்பு குழம்புக்கு அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. உழப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த பொறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
கொஞ்சம் பறிக்கணும் ஆள்வள்ளி கிழங்குக்கு ஆகா என்ன ருசி கோலக்கோடு பச்சைக்கு ஓ என்ன ருசி கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி ஊரோரம் ஒட்டப்பான கல்லுக்கு என்ன ருசி பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது உறப்புத்தான் எல்லாம் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது